சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சாமி எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும். நானும் இந்த இன்ஸ்டா பக்கம் வந்து எதுவும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் சில சம்பவங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண வச்சிடுறீங்க. நான் சமீப காலமாக அதுவும் இந்த கார்த்திகை 1 பிறந்ததுலேருந்து நான் வந்து இந்த யூடியூப் பக்கம், அதாவது மாலை போட்டு நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து டிவி பார்க்க மாட்டேன், சோஷியல் மீடியா பக்கம் வரமாட்டேன். இந்த யூடியூப் மட்டும் நான் வந்து ஐயப்பன் பாட்டு கேட்பேன். அதை நான் ஒத்துக்கிறேன். நான் யூடியூப் பக்கம் வருவேன். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே வந்து ஷார்ட்ஸ் தான் வருது. நான் அதை எடுத்து பார்க்குறேன். நிறைய பேர் வந்து கார்த்திகை 1 டே 1 டே 2 டே 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற அந்த காலையில் எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்றது, அப்புறம் வேலைக்கு போகிறது, நைட்டு வந்து நீங்கள் படுக்கிறது, பூஜை பண்ணி படுக்கிறது, இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லி இந்த வீலாக் மாதிரி நீங்கள் போடுறீங்க. எதுக்கு ஐயப்பா அதெல்லாம்? வந்து இங்கே இருக்கிற விரதம் உங்களுக்கும் ஐயப்பனுக்கும் தெரிஞ்சால் போதுமே தவிர்த்து எல்லாருமே வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது அப்படிப்பட்ட ஒரு விரதமும் கிடையாது ஐயப்பா. வந்து எந்த விரதமாக இருந்தாலுமே சரி, இது வந்து இது எப்படி சொல்கிறது, நம்ம பர்சனல். அது வந்து இது வந்து நம்ம வந்து இப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் டே 1 டே 2 டே 3ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன, நீங்கள் இருக்கிற விரதத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? நீங்களாம் உண்மையாகவே அந்த விரதம் இருக்கீங்களா? ஏதோ மீடியாவுக்காக நடிக்கிறீங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நாங்களும் விரதம் இருக்கோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது இது வந்து நான் மாலை போட்டு சொல்லக்கூடாது, பச்சையாக சொல்லணுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை வந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டு காட்டுவீங்களா? ஒரு பெட்ரூம்குள்ளே நடக்கிறத வந்து அது மாதிரி தான் இதுவும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் தயவு செஞ்சு தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.